சைதன்யா, இப்போ நாம் நீட்சேயுடைய வீட்டு முன்னாடி உட்காந்துருக்கோம். இது ஒரு அருங்காட்சியகமாக இருக்குது. நீட்சே இங்கே 5 ஆண்டுகள் இருந்திருக்கிறாரு. இங்கே இருக்கும்போது தான் அவர் அவருடைய புகழ்பெற்ற தஸ்போக் சரதுஷ்டாங்க புத்தகத்தை எழுதியிருக்கிறார். நீட்சேக்கு தத்துவத்தில் ஒரு பெரிய இடம் உண்டுன்னு தெரியும். அவருடைய இலக்கிய கான்ட்ரிபியூஷன், ஒரு இலக்கியவாதிக்கு அவர் முக்கியம். நீட்சேயோட தத்துவத்தால் இன்ஸ்பயர் ஆன நிறைய எழுத்தாளர்கள் இருக்காங்க. நீட்சே இலக்கியத்தை பற்றி அவர் எழுதின முக்கியமான ஒர்க் அப்படின்னா பர்த் ஆஃப் ட்ராஜடின்ற ஒரு புக் இருக்குது, நான் வாசிச்சிருக்கேன். அதில் அப்போலோனியன் டைனீஷியன் அப்படின்னு ஆர்ட்டை 2ஆக பிரிக்கிறார். ட்ராஜடிஸை பிரிக்கிறாரு. அதை பொதுவாக ஆர்ட்டுக்கும் அந்த டிஸ்டிங்ஷனை போட்டு பார்க்கலாம். அப்போலோனியன் அப்படின்ற போது அது மெஷர்டான ட்ரீம் லைக் போய்ட்டிக்கான அம்சங்கள் கொண்ட ஆர்ட்டு. அது ஒரு பர்ஃபெக்ஷன் நோக்கி போகக்கூடிய அந்த மாதிரியான ஒரு பேலன்ஸை நோக்கி போகக்கூடிய ஆர்ட்டு அது அப்போலோனியன் அப்படின்னு சொல்லலாம். டைனீஷியன் அப்படின்றது ஒரு மேட்னஸ் நோக்கி போகக்கூடிய ஒரு டைனைசஸ்ங்கிற மதுவுடைய கடவுள் அவர். அதை நோக்கி போகக்கூடிய ஒரு கட்டற்ற தன்மை கொண்ட ஆர்ட்டை டைனீஷியன் ஆர்ட் அப்படின்னு கிடைக்கலாம். மியூசிக் அந்த மாதிரியான ஆர்ட்டு, ஃபைன் ஆர்ட்ஸ் அது எல்லாத்தையும் டைனீஷியன்னும், இலக்கியம், எழுத்து இலக்கியம், போய்ட்ரி அது எல்லாத்தையும் அப்போலோனியனும் பிரிக்கிறாங்க. அந்த லிட்ரேச்சர்லேயே அந்த பாகுபாடை நம்மளால் ஒரு ரீடராக நம்மளால் உணர முடியும். ஸோ அந்த ஐடியா எனக்கு ரொம்ப படித்ததுலேருந்து அந்த ஐடியா என் மைண்டில் ஃபிக்ஸ் ஆகி அந்த பாகுபாடை நான் எல்லாத்துக்கும் போட்டு பார்க்குறது உண்டு. இது தவிர அவருடைய தத்துவம், இது அவர் ஏர்லி லைஃப்பில் எழுதின புக்கு. அவர் பின்னாடி அவரோட தத்துவம் வேறு வகையில் இவால்வ் ஆகி ஊபர் மென்ஷ் அந்த மாதிரியான ஐடியா நோக்கி எல்லாம் போச்சு. ஷோபனாவரால் இன்ஸ்பயரான ரைட்டர்ஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் அதே ரைட்டர்ஸோட இன்னொரு ஆழ்மனம் நீட்சேயாலேயும் இன்ஸ்பயர் ஆகிருக்கும். ஸோ இலக்கியத்தில் அந்த மாதிரி ஷோபனாவர், நீட்சே 2 பேரையும் சேர்த்து தான் அவங்களுடைய பங்களிப்பு அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இப்போது நீட்சேயுடைய தஸ்போக் சரதுஷ்டா அதை நீங்கள் படிக்கணும்னு விரும்புகிறேன். ஆனால் அது முக்கியமான ஒர்க்கு. அது அவருடைய வாழ்க்கையோடைய பெஸ்ட் ஒர்க்குன்னு அவர் சொன்னது தான். ஆனால் தத்துவ புத்தகம் இலக்கியத்துலேயும் அது முக்கியமானது. நோபல் பரிசு கூட அது பல பேர் கன்சிடர் பண்ணப்பட்டிருக்குன்னெல்லாம் சொல்லுவாங்க. என்னுடைய கேள்வி என்னென்னா, இப்படி அப்போலோனியன் டைனீஷியன் பிரிக்கிறதுனால இலக்கியத்தில் என்ன பயன்? அது அப்படி இலக்கிய படைப்புகளை அல்டிமேட்டாக பிரிக்க முடியுமா? அதில் எது மேலானது? அந்த பர்த் ஆஃப் ட்ராஜடின்ற புத்தகத்திலேயே அவர் முதல்ல அப்போலோனியன் ஆர்ட்டை பற்றி சொல்கிறாரு, டைனீஷியன் ஆர்ட்டை பற்றி சொல்கிறாரு. எல்லாமே கிரேக்க ட்ராஜடிஸ்லேருந்து அதில் இருக்கக்கூடிய அப்போலோனியன் எலிமெண்ட்ஸும் டைனீஷியன் எலிமெண்ட்ஸும். அப்போலோனியன் எலிமெண்ட்ஸ்னு வரும்போது அதில் இருக்கிற போய்ட்டிக்கான அம்சங்கள் அதெல்லாம். டைனீஷியன்றது அந்த ஒரு மாதிரி மேட்னஸ் நோக்கி போகக்கூடிய அந்த ஒரு ஆல் கன்சியூமிங்கான ஒரு இந்த டைனீஷியன் ஃபெஸ்டிவல்ஸ்லாம் போடக்கூடிய மியூசிக், அந்த மாதிரி கிரேக்க ட்ராமாலே வரக்கூடிய கோரஸ், அந்த மாதிரி எலிமெண்ட்ஸ் அதெல்லாம் டைனீஷியன் ஆர்ட் அப்படி பிரிக்கிறார். ஆனால் அந்த புத்தகத்திலேயே அந்த டைனீஷியன் பிளர் ஆகி கடைசியில் டைனீஷியன் அந்த ஸ்பிரிட்லேருந்து தான் எல்லா ஆர்ட்டுமே உருவாகி வர முடியும், அப்போலோனியன் ஆர்ட்டுமே அதுலேருந்து தான் உருவாகி வர முடியும் அப்படின்றது சொல்லி முடிக்கிறாரு அந்த
எல்லா ஆர்ட்டையும் இந்த மாதிரி பிரித்து பார்க்குறதும் அளவிடுறதும் இது மேலே இது கீழே அப்படின்ற டிஸ்டிங்ஷனுக்காக இல்லை. இந்த இடத்துல வந்து ஒரு ஆர்ட்டை கொண்டு போய் வைக்கிறது, இது வந்து டைனீஷியன் ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லும்போது இது ஃபார்ம்லெஸ்ஸாக இருக்கே, இது வந்து ஒரு மாதிரி இதை பற்றி எதுவுமே சொல்ல முடிய மாட்டேங்குது அப்படின்லாம் நம்ம நிறைய ஆர்ட்டை வந்து இது பண்ணுறோம். ஆனால் அது ஹை ஆர்ட்டில் ஏன் இருக்குது அப்படின்னா, அப்போ அதில் இருக்கிற ஸ்பிரிட் வந்து டைனீஷியன் ஸ்பிரிட் அப்படின்னு அதை ஒரு டேர்ம் வச்சு போடும்போது அது வந்து அதுக்கு ஒரு இடம் வருது. அப்பலோனியனுக்கு ஆப்வியஸ்லி அதுக்கு ஒரு இடம் வந்துடும். ஏன்னா அது ஃபார்ம் வைஸ் பர்ஃபெக்ஷன் நோக்கி போகுது, அது வந்து ஏஸ்தட்டிக்காக இருக்குது அப்படின்ற ஒரு அம்சம்லாம் இருக்கும்போது அதை வந்து. ஆனால் நீச்சே அந்த புத்தகம் படிக்கும்போதும் நீச்சையோட ஸ்டேட் ஆஃப் மைண்டும் நம்ம படிக்கும்போது நமக்குமே டைனீஷியன் ஒரு படி மேலே அப்படின்ற ஒரு ஃபீலிங் தான் வருது. இப்போ வாக்னருடைய ஆர்ட்டை வந்து நீச்சே எப்படி பார்த்துருப்பாருன்னா டைனீஷியன் ஆர்ட்டை அப்படி தான் பார்த்துருப்பாரு. அப்போது ஒருத்தருடைய ஆர்ட் அப்பலோனியன் அப்படின்னு அவர் பகுக்கிறதா இருந்தால் அதை ஒரு படி கீழே தான் வச்சுருப்பாரு அப்படின்னு எனக்கு தோணுது. மியூசிக்கில் அப்படி அப்பலோனியன் யாரை சொல்ல முடியும்? அப்பலோனியன்னா ஃபார்முக்கு இன்னும் கொஞ்சம் இது இடம் கொடுக்குறவங்க. இப்போ வந்து வாக்னரோடைய கண்டெம்பரரியாக இருந்த ஒரு முக்கியமான ஓப்ரா இவர் வந்து வேர்டின்ற ஒரு இட்டாலியன் ஓப்ரா. வாக்னரா வேர்டியா அப்படின்னு தான் பயங்கர விவாதங்கள் நடக்கும். இப்போது அந்த மாதிரி ஒரு மேலோட்டமாக அப்படி பிரிக்கிறதா இருந்தால் வேர்டியை வந்து அப்பலோனியன்னு சொல்லலாம், வாக்னர் டைனீஷியன் சொல்லலாம். இந்த பிரிவினை இலக்கியத்தில் எப்போவுமே உண்டு. இப்போது ஆங்கில இலக்கியத்தில் ஷேக்ஸ்பியரா மில்டன் பெரி செரிபிரல் ஃபிலாசபிக்கல் அண்ட் ஃபார்ம் அண்டு ஹை லேர்னிங். ஷேக்ஸ்பியர் அது எல்லாமே இல்லை, ஏதோ ஒரு மேட்னஸ் எலிமெண்ட் அல்லது ஒரு சர்க்காஸ்டிக் எலிமெண்ட் தான் ஷேக்ஸ்பியரை உருவாக்க சொல்கிறான். இந்த வேறுபாடு இதோட நினச்சி பார்க்கலாமா? ஷேக்ஸ்பியர்கிட்ட வந்து ஒரு கட்டற்ற தன்மை இருக்கும், நிறைய இடங்கள்ல ஃபார்ம்லெஸ்ஸாக போயிட்டுருக்கும். ஹேம்லெட்லாம் படித்து பார்த்தோன்னா எங்கெங்கேயோ போகக்கூடிய நாடகம் அது. கடைசியில் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்றது தெரியாமல் ஒரு அந்த ரிவெஞ்ச் ட்ராஜடின்ற வடிவத்தை எடுத்துட்டு அவர் இஷ்டத்துக்கு என்னென்னமோ எழுதி வச்சிருப்பாரு. ஆனால் அதில் உச்சங்கள்லாம் வந்து ஒரு ஃபார்ம் பர்ஃபெக்ஷன் நோக்கி போகக்கூடிய நாடகங்களில் நிகழவே சாத்தியம் இல்லாத உச்சங்கள் வந்து இதில் நிகழ்து. ஸோ அந்த விதத்தில் ஷேக்ஸ்பியர் வந்து டைனீஷியன் ஆர்ட். அதே போல் கோமாளித்தனம் இருக்கு இல்லையா? அந்த ஃபூலுங்கிற கேரக்டர் வந்து எல்லா நாடகங்களையும் வந்துட்டு ஒரு ஃபார்ம் இருக்குன்னா அந்த ஃபார்மை கலைச்சி போடக்கூடிய ஒரு கேரக்டர். இங்கிலியர்லாம் ஃபூல் வந்து ஒரு பெரிய கேரக்டர். ஸோ அந்த மாதிரியான மேக்பத்லேயும் ஃபூல் அந்த நாடகத்துடைய மூடுக்கு எதிரான ஒரு ஆளாக இருப்பான். நாக் நாக் ஹூ இஸ் தேர்ங்கிற டைலாக் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த பிரிவினை வந்து எப்போவுமே நவீன இலக்கியத்துக்கு செல்லுபடியாகும் அல்லது அட்லீஸ்ட் ஒரு விமர்சன டூலாக போட்டு பார்க்கலாமா? நமக்கு நாமே வந்து அதை போட்டு பார்த்து கிளியராக இது அப்படின்னு டிஃபைன் பண்ணி ஒரு இடத்துல வைக்கிறத விட அதை கலைச்சி அந்த ஃபார்ம் அந்த கலைச்சி பார்க்கறதுக்கு நமக்கே வந்து ஒரு டூலாக இருக்கும். அது ஒரு ஆர்ட்டையும் இதில் இருக்கிற டைனீஷியன் எலிமெண்ட்ஸு அப்படின்னு பார்க்குறது. இந்த எலிமெண்ட்களை யாராவது இலக்கிய விமர்சனத்தில் பின்னாடி பயன்படுத்தி இருக்கிறாங்களா? நிறைய பேர் பயன்படுத்தி எல்லா முக்கியமான விமர்சகர்களும் டைனீஷியன் அப்பலோனியன்ற வார்த்தைகள் பயன்படுத்துவாங்க. எல்லாருமே இப்போ வரைக்கும் அது யூஸ் பண்ணப்படுற ஒரு டேர்ம் தான். இப்போ இந்த காலகட்டம் நீச்சே இங்கே வாழ்ந்த காலகட்டம் பயங்கர கிரியேட்டிவான ஒரு காலகட்டமாக இருந்திருக்கு. அந்த பீரியட்ல தான் இங்கே மிகப்பெரிய அறிவுஜீவிகள் வாழ்ந்திருக்காங்க. உதாரணமாக வாக்னர் அப்போ தான் இருந்திருக்காரு. வாக்னருடைய மனைவிக்கும் தனக்கும் ஒரு அஃபேர் இருந்தாக இவர் கற்பனை கூட பண்ணிட்டு இருக்காரு. அப்படி இவங்களுக்குள்ள உறவு என்னவா இருந்தது? இவங்க உறவு ஏதாவது கொடுக்கல் வாங்கல் உண்டா? அது நீட்சைல இருந்து வாக்னர் ஏதாவது இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்காரா? வாக்னர்ல இருந்து நீட்சே இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்காரா? ஆமா, வாக்னர் நீட்சே ரெண்டு பேருக்குமே ஷோபன்ஹாவர் பெரிய ஒரு இன்ஃப்ளூயன்ஸ். பொதுவா அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் ஏர்லி நீட்சேயோடைய பிலாசபி எல்லாமே பெரிய ஷோபன்ஹாவருடைய தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அவரோட பர்த் ஆஃப் ட்ராஜடி அதில் எல்லாம் ரொம்ப ஷோபன்ஹாவர் நிறைய கோட் பண்ணியிருப்பார். ரொம்ப நல்ல பேசேஜஸ்லாம் கோட் பண்ணியிருப்பார். வாக்னருக்கும் ஷோபன்ஹாவர் பெரிய ஒரு இன்ஃப்ளூயன்ஸ். வாக்னருடைய உரையாடலும் அவருடைய சர்க்கிளில் தான் நீட்சே வந்து ஆரம்ப கட்டத்தில் இருந்திருக்காரு. அதில் வாக்னரோட இன்ஃப்ளூயன்ஸு நீட்சேட்ட ரொம்ப உண்டு, அதிகமாகவே உண்டு. வாக்னருக்கும் நீட்சேக்கும் ஒரு ஸ்பிளிட் ஏற்பட்டுச்சு ஒரு பீரியட்ல. அதே மாதிரி அதே பீரியட்ல அவருக்கும்
ஷோபனாவரோட ஃபிலாசபில இருந்து ஒரு விளக்கம் ஏற்பட்டு அவர் கொஞ்சம் வேற ஒரு திசையில போனார். அதாவது ஷோபனாவருடைய அந்த பிலாசபிக்கல் சிஸ்டம் எடுத்துக்கிட்டு அதுல இருக்கிற அந்த விழைவுங்கிற அம்சம் இருக்குல்ல, வில் அப்படின்றத, அந்த வில்ங்கிறத வில் டு பவர் அப்படின்னு இவர் இன்டர்பிரட் பண்ணி அதை வந்து ஒரு ஷோபனாவருடைய பெசிமிசம்ல இருந்து வெளியே கொண்டு வந்து இவர் அதை ஒரு ஒரு வேற ஒரு நோக்கத்துல சேயிங் எஸ் டு லைஃப் அப்படின்ற ஒரு திசைக்கு கொண்டு போனார். வாக்னர்கிட்ட இருக்கிற ஷோபனாவரியன் எலிமெண்ட்ஸை இவர் அதுக்கப்புறம் மறுக்கவும் செஞ்சார். ஸோ அந்த விதத்தில் ஃபிலாசபியில் இவங்களுக்கு ஒரு ஸ்பிளிட் நிகழ்ந்தது. பர்சனலாகவும் வாக்னர்டேருந்து இவருக்கு ஒரு விளக்கம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிரையன் மேகியோட ஒரு புத்தகம் இருக்குது, வாக்னர் ஃபிலாசபி, வாக்னர் அண்ட் ஃபிலாசபின்ற ஒரு புக்கில் அவர் வந்து இன்னொரு ஒரு பர்சனலான ஒரு இன்சிடென்ட்டையும் குறிப்பிடுறாரு. அதாவது நீச்சேக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போனோடனே அவருக்கு சிஃபிலிஸ் அப்படின்ற டயக்னோசிஸ் வருது. அந்த டயக்னோசிஸை வந்து கொசிமா வாக்னர், அதாவது வாக்னருடைய மனைவிட்ட வாக்னர் சொல்லிட்டாரு அப்படின்றனால இவருக்கு வந்து வாக்னர் மேலே ஒரு பெரிய ஒரு டிசப்பாயின்மெண்ட்டும் இதுவும் இருந்தது அப்படி சொல்கிறாங்க. அது கொசிமா கிட்டத்தட்ட நீச்சையோட வாக்னரோட அடுத்த ஜெனரேஷன் தான் இவங்க. நீச்சேலாம் கிட்டத்தட்ட அவங்க வந்து ஒரு அம்மா ஸ்தானத்தில் அவர் கொசிமா வச்சு பார்த்துருக்காரு. ஸோ அவங்க முன்னாடி இந்த மாதிரி ஒரு அவமானம், அந்த காலத்தில் சிஃபிலிஸ்ன்றது ரொம்ப ஒரு கீழ்த்தரமான டிசீஸ் அப்படி கருதப்பட்டது, ரொம்ப கீழ் ஆட்கள் தான் அது வரும் அப்படின்னு. ஸோ அந்த ஒரு விஷயத்தினால இவருக்கு ஒரு வாக்னர் மேலே பெரிய காழ்ப்பு உருவாச்சு. பின்னாடி வாக்னர் எழுதின எல்லா ஓப்பராவையும் இவர் பயங்கரமாக கிரிட்டிசைஸ் பண்ணி எழுதியிருக்காரு. அவர் வாக்னர் பற்றி எழுதின பெரிய இதெல்லாம் நான் படித்ததெல்லாம் நான் சில இடங்கள் வந்து பிரையன் மேகி அவரோட புக்லேயே குறிப்பிட்டிருப்பாரு. இவர் அவருடைய லிபரட்டோ மட்டும் எடுத்துக்கிட்டு அந்த வரிகளை மட்டும் எடுத்துட்டு இதில் இருக்கிற ஃபிலாசபி எல்லாம் தப்பு அப்படின்ற மாதிரி இவர் கிரிட்டிசைஸ் பண்ணி எழுதியிருக்காரு. அப்புறம் அவரோட மியூசிக் கேட்கும்போது அவர் மனம் மாறிட்டாரு அப்படின்ற மாதிரி அந்த புத்தகத்தில் குறிப்பிட்டிருப்பாங்க. ஸோ இதுதான் வாக்னர், நீச்சே, ஷோபனாவர் அந்த அவங்களுக்கு நடுவில் இருந்த டைனமிக்ஸ் இதுதான். இப்போ நீச்சேவுடைய ஊபர்மேன்ங்கிற ஒரு கருத்துகள் இருக்கு இல்லையா, அது உலக அளவில் ஒரு பெரிய அழிவை உருவாக்கியது என்று சொல்லுவாங்க. ஐரோப்பாவில் பெரிய சர்வாதிகாரிகள் உருவாகி வந்த ஒரு காலம், அரசர்கள் போய் ஜனநாயகம் வர்றதுக்கு முந்தின பீரியட்ல சர்வாதிகாரிகள் நிறைய வர்றாங்க. இந்த சர்வாதிகாரிகள் வந்த பீரியட்ல அவங்க அத்தனை பேருக்குமே தங்களை சூப்பர்மேனா கற்பனை பண்ணிக்கிறதுக்கு இந்த தியரி உதவிச்சுன்னு சொல்றாங்க. ஏதோ ஒரு வகையில வாக்னரும் அல்லது ஷோப்பனரும் இந்த தியரியை சப்போர்ட் பண்றாங்களா, இல்ல அவங்க 3 பேர் சேர்ந்து உருவாக்குன இந்த தியரி சொல்ல முடியுமா? இல்ல, அதாவது ஹெகலோடைய ஒரு கருதுகோள் வந்து இந்த ஸ்டேட், ஆல் பவர்ஃபுல் ஸ்டேட்டுங்கிற கருதுகோள் தான் நாசிசமுடைய ஒரு பேசிஸாக சொல்லப்படுறது. அந்த ஸ்டேட்டுன்றது ஒவ்வொன்றும் இவால்வ் ஆகி அந்த தீசிஸ், ஆன்டி தீசிஸ், சிந்தசிஸ் அப்படி இவால்வ் ஆகி ஒரு கட்டத்தை நோக்கி போகிறதும், அந்த உச்ச எவல்யூஷன் வந்து தன்னில் வந்து முடியுது அப்படின்னு மாதிரி ஹெகல் எழுதியிருப்பார். ஜெர்மன் சொசைட்டி தான் இருக்கிறதுலே, அது ஜெர்மன் ஸ்டேட்டு தான் இருக்கிறதுலே ஆல் பவர்ஃபுல், ஜெர்மன் ஃபிலாசபர் நான் தான் இருக்கிறதுலையே அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்து இருப்பார். அதே அந்த கருதுகோளை எடுத்துக்கிட்டு அந்த ஸ்டேட், ஆல் பவர்ஃபுல் ஸ்டேட், அது சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாரும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற ஒரு இது வந்து அதில் ரொம்ப ஃபேஷிஸ்ட் ஐடியாலஜிஸ் அதில் ரொம்ப இருக்கு. ஷோபனார்லேயே நீச்சேலேயே அந்த மாதிரியான ஐடியாலஜிஸ் கிடையாது. ஆனால் அவங்க 2 பேர்லேயும் இருக்கிற ஷோபனார்கிட்ட இது இருக்கான்னு தெரியல, ஆனால் நீச்சேட்ட வந்து அந்த ஊபர்மென்ஷன்ற ஐடியா வந்து ஒரு டிக்டேட்டருக்கோ இல்லை வந்து ஒரு ஸ்ட்ராங் மேனாக தன்னை பார்க்குற எவனுக்குமே வந்து அது ஒரு ரொம்ப ஒரு ஒரு இந்த மாரல் ரிலேட்டிவிசம் அந்த மாதிரியான ஸ்டாண்ட்ஸ் எடுத்துறது ஒரு பெரிய ஒரு ஜஸ்டிஃபிகேஷனாக இருக்குது. இப்போ அதே அந்த ஃபிலாசபி, அந்த டிஸ்கோர்ஸை நம்ம கிரைம் அண்ட் பனிஷ்மெண்ட்லேயே நம்ம படிச்சிருப்போம். அதை வந்து ஒருத்தன் எப்படி தவறாக புரிஞ்சிக்க முடியும், தவறாக பயன்படுத்த முடியும், அல்லது அதை சரியாக புரிஞ்சிக்க முடியுமா அப்படின்னு கூட ஒரு டவுட் இருக்குது நமக்கு. இப்போ ஊபர் மென்ஷ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற தன்னை உணரக்கூடிய ஒருத்தன் உண்மையிலே ஊபர் மென்ஷா அப்படின்றது.
அவன் வந்து சொசைட்டிக்கு என்ன ஆற்ற முடியும், எந்த ரோலை எடுக்க முடியும் அப்படின்னு. இவர் நீச்சே ஊபர்மென்ஷா பார்க்குறவங்க எல்லாருமே பெரிய பெரிய ஆர்டிஸ்ட், கர்த்தே அந்த மாதிரி ஆர்டிஸ்ட் அவர் அப்படி பார்க்குறாரு, இல்லை ஸ்போர்ட்ஸ் மேன் அப்படி பார்க்குறாரு. ஆனால் வந்து ஒரு இப்போ இருக்கிற நம்ம சொசைட்டியில் ஒரு பாலிட்டிஷியன் தன்னை ஊபர்மென்ஷா பார்க்கலாம், ஆனால் நம்ம அவனை ஊபர்மென்ஷா பார்க்குறது, அவனை வந்து ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு காம்ப்ரமைசஸ்லாம் பண்ணிக்கொள்கிற ஒரு கவர்ட் மாதிரி தான் நம்ம பார்க்குறோம். ஹிட்லரே வந்து அவருடைய லைஃபு, அவருடைய கேரக்டர் எடுத்து பார்த்தா அவரை ஊபர் மென்ஷன் நம்ம சொல்ல மாட்டோம், ஆனால் தன்னை அவங்க அப்படி அடையாளம் கட்டு. அப்போ இந்த ஃபிலாசபி மொத்தத்தில் என்ன குட்டை உருவாக்கியிருக்கு அப்படின்றது ஒரு டிபேட்டபிள் ஐடியா தான். ஊபர்மேன்ங்கிற ஐடியாவை அதிகம் எடுத்துக்கிட்டது சர்வாதிகாரிகள், சார்ல்ஸ் டிகால் வரைக்கும். அதுக்கு பிறகு கூட இப்போ டெமோக்ரஸி இருக்கக்கூடிய தலைவர்களும் தங்களை ஊபர்மேன் நினைக்கிறாங்க. இன்ஃபிளேட்டட் ஈகோ இல்லாத தலைவனே கிடையாது. அவங்களுக்கான ஒரு வெப்பன் சப்ளையா தான் ஊபர்மேன் தியரி இருந்துட்டு இருக்கு. இன்னொன்னு, மனிதனை இயற்கையோட தலைவனாக சித்தரிக்கிறதும் அதுல இருக்கு, இயற்கையோட ஒரு பகுதியா இல்லாம. இது வந்து இது ரெண்டுக்குமே நம்ம காமன் பிலீஃப்ல வாக்னரையும் நீட்சே அதுல குற்றம் சாட்டுற ஒரு வழக்கம் இருக்கு. அதனாலதான் அதை கேட்டேன். வாக்னர்கிட்ட வந்து அந்த ஜெர்மன் ஸ்பிரிட், ஜெர்மன்னஸ், டாய்ச்லாண்ட் அந்த மாதிரியான ஐடியாஸும் ஆன்டிசெமிட்டிக் ஐடியாஸும் இருக்கு. அதுல இருந்து ஒரு ஹெகலோட பிலாசபில ஃபேஷிசத்துடைய ரூட்ஸ் சிலது இருக்கு. நீச்சையோட இதுல இந்த ஊபர்மென்ஷ் ஐடியா, மொத்தமா ஜெர்மன் ஐடியலிசம் ஒவ்வொருத்தர்ட்டையும் அந்த வேறு நோக்கி நம்ம போக முடியும். ஆனா மொத்தத்துல நாசிசம் வளர்த்தது வந்து கலோனியலிசமும் அந்த ஒரு அந்த பீரியட்ல இருந்து. அப்புறம் சயின்ஸ்லயும் இருந்த சில விஷயங்கள், அதாவது இந்த ஜெனட்டிக் கோட் படியே நாங்க எப்படி உயர்ந்த ரேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரியான சயின்ஸ் எல்லாம் இப்போ உருவாகி அந்த மாதிரி எல்லா விதத்திலையும் இதுக்கான ரூட்ஸ் நம்ம தேடி போக முடியும். சென்டியர் செஞ்சுரியில அப்போ மொத்தமாவே நீட்சே உட்பட எல்லார பத்தியும் ஒரு ஆராதனை அல்லாத ஒரு விமர்சன ரீதியான அணுகுமுறை தானே நமக்கு தேவை இல்லையா? ஆனா இது இப்படியான ஒரு ராங் இன்டர்பிரேஷனுக்கான இடம் கொடுக்கக்கூடிய தானே எப்போ இருக்கு. அது என்னை பொறுத்த வரைக்கும் ஷோபனாவர் படிச்சுட்டு ஷோபனாவர் நீட்சேயும் இப்போ அஜியோடைய கிளாஸ், ஜெர்மன் பிலாசபி பற்றின கிளாஸஸ்ல நீட்சேயோட கிளாஸ் நடக்கும், ஷோபனாவரோட கிளாஸ் நடக்கும். அடுத்து அவன் நீட்சேயை சொல்லும்போது அந்த ஷோபனாவர்லேருந்து வரக்கூடிய ஃபட்டிக் இருக்கு, ஒரு மாதிரி ஒரு பெரிய ஆக்சுவலாக நீட்சேக்கு அப்புறம் தான் ஷோபனாவர் நினைக்கிறேன். ஆனால் எல்லாருமே நீட்சையை நோக்கி போகிறாங்க. நீட்சையோட இது ரொம்ப கிளாமரஸாக, ரொம்ப அட்ராக்டிவாக இருக்காது. ஆனால் அங்கே கிளாஸில் இருக்க பெண்கள் எல்லாருக்கும் அது வந்து இவ்வளோ இதாக இருக்கக்கூடாதே ஒரு ஃபிலாசபி, இவ்வளோ ஷைனியாக இருக்கக்கூடாது ஒரு ஃபிலாசபி அப்படின்ற ஒரு இது வருது. இதில் என்னமோ குறை இருக்குது அப்படின்னு. அப்போ வந்து ஒருத்தர் கேட்டார், இதில் ஃபெமினைன் அப்படின்னு என்ன இருக்குது, ஃபெமினிட்டிக்கு என்ன இடம் இருக்குது அப்படின்னு சென்னை செந்தில் தான் கேட்டார். அது மாதிரி நிறைய குறைகள் அதில் இருக்குது. ஸோ அந்த ஒரு காஷனோடு நம்ம படிக்கணும் நீட்சையை படிக்கும்போது. ஆனால் பொதுவாக வந்து ரொம்ப ஃபிலாசபர்ஸ்லேயே ரொம்ப பாப்புலராக இருக்கக்கூடிய ஃபிலாசபர்ஸில் ஒருத்தர் நீட்சே. அதுக்கு காரணம் வந்து அதில் இருக்கக்கூடிய அந்த ஷைனியான ஒரு அட்ராக்டிவான ஒரு எலிமெண்ட் இருக்கு. நீட்சே வந்து ஹிட்லருக்கு பிறகு சட்டுன்னு உலகம் முழுக்க வெறுக்கப்படக்கூடிய ஒரு சிந்தனையாளராக மாறினார். ஆனா மறுபடியும் அயன்ராண்ட் வழியாக அமெரிக்காவில் ஒரு மறைமுகமா ஒரு மறுபடியும் மீண்டெடுத்தாங்க. அயன்ராண்ட் திரும்ப அந்த ஊபர்மேன் கான்செப்ட் சொல்றாங்க. அட்லஸ் நான் உலகத்தை தாங்கக்கூடிய அட்லஸ்ங்கிற அறிவுஜீவி தான், அவன் தான் உலகத்தை தாங்கி பிடிச்சிருக்கான், அவன் தோலை உலுக்கினா உலகம் விழுந்துருங்கிறது அதனுடைய. அதன் பிறகு போஸ்ட் மாடர்னிஸ்டுகள் எல்லாமே நீட்சையை திருப்பி உயிரோட கொண்டு நிறுத்தினாங்க. கிட்டத்தட்ட வெறுக்கப்பட்ட ஒரு சிந்தனையாளனை நூற்றாண்டுடைய முக்கியமான சிந்தனையாளர் திரும்ப மாத்துறதுல போஸ்ட் மாடர்ன் சிந்தனையாளர், குறிப்பா ஃபூக்கோவுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கு. இன்றைக்கு நீட்சைக்கு அந்த சிந்தனையோட இடம் என்னவா இருக்கு சொல்ல முடியாது. இன்றைய சிந்தனை பற்றி எனக்கு அவ்வளவா தெரியல, ஆனால் பெருசாக வாசிக்கப்படுற ஃபிலாசபர் தான். ஆனால் நான் சொன்ன மாதிரி அந்த ஜெர்மன் ஐடியலிசம் அந்த மொத்த கான்டெக்ஸ்டில் வச்சு அவரை புரிஞ்சுக்கும் போது அவருடைய ஃபிலாசபியில் நிறைய எலிமெண்ட்ஸ் வந்து இன்றைக்கும் ரெலவெண்ட்டான எலிமெண்ட்ஸ் இருக்குது. உதாரணத்துக்கு அவர் ஹிஸ்ட்ரி பற்றி சொல்லக்கூடிய விஷயங்கள்,
அப்புறம் வந்து நிறைய விஷயங்கள் அவருடைய ஃபிலாசபியில் சில எலிமெண்ட்ஸ்லாம் வந்து இன்னும் ஃப்ரெஷ்ஷாகவும் இதாகவும் இருக்குது. அவர்கிட்டேருந்து இன்ஸ்பயர் ஆகி உருவாகி வந்த ஃபிலாசபி தான் பெரும்பகுதி அதுக்கப்புறம் உருவானதெல்லாம். ஸோ ஷோபனாவர் நீட்சே ரெண்டு பேருமே நீட்சையை படிக்கும்போது ஷோபனாவரோட கான்டெக்ஸ்டில் வச்சு அவருடைய ரியாக்ஷன் இவர் அப்படின்ற மாதிரி படித்தா அது ஒரு ரெலவென்ஸ் இருக்கும். அதாவது ஃபூக்கோ பொறுத்தவரை 2 அம்சம் தான் நீச்சல் அவர் எடுத்து முன்வைக்கக்கூடிய. ஒன்று ஹிஸ்டரி கிடையாது, ஜீனியாலஜி ஹிஸ்டரி மட்டும்தான் உண்டு, மற்ற எல்லா ஹிஸ்டரியும் கற்பனை தான், கதை தான். இது ஒன்று நீச்சல் அவர் எடுக்கிறார். ரெண்டாவது வந்து வில், அதாவது வில் டு பவர், அது மட்டும்தான் வந்து ஒரு சொசைட்டியை முன்னகர்த்தக்கூடிய பைண்ட் பண்ணக்கூடிய ஒரே ஃபோர்ஸா இருக்கு. இது ரெண்டு தான் திரும்ப திரும்ப போஸ்ட் மாடர்னிஸ்டால் முன்வைக்கப்பட்டது. அதான் வந்து ஒரு ஹிடன் அஜெண்டா, ஹிடன் ஃபோர்ஸ், எல்லாத்துக்கு பின்னாடி ஒரு ஹிடன் அஜெண்டாவும் ஃபோர்ஸும் கண்டுபிடிச்சி போகும்போது எதுவுமே நிறுவப்பட்ட ஒரு பிலீஃப், ஒரு ஃபெய்த் அப்படின்ற ஒரு விஷயமே இல்லாமல் எல்லாமே ஒரு சஸ்பிஷனுக்குள்ளே போயிடும். ஆனால் அது ஒரு விதத்தில் ஒரு ட்ரூத்தை அது சொல்லவும் செய்யுது. அதாவது ஒரு விஷயம் இருக்கா, அப்படி ஒரு டிபேட் இருக்கா அப்படின்னா அதில் ஹிடன் பவர்ஸ் இருக்கா அப்படின்றத நம்ம பார்க்கணும் அப்படின்ற விஷயமும் இருக்கு. எல்லாத்தையுமே நம்ம ஏதோ ஒன்னுடைய கான்டெக்ட்ல, இப்போ ஈஸ்ட்டை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா வெஸ்ட்ன்ற கான்டெக்ட்ல வச்சு தான் அவங்க ஈஸ்ட்னு புரியுறாங்க. ஓரியன்டலிசம் அப்படின்ற போதே அது ஆக்சிடென்டலோடைய இது ஃபாயில் அப்படின்ற மாதிரி தான் புரிஞ்சுக்கிறோம். ஸோ அதில் இருக்கக்கூடிய பவர் என்ன, அந்த மாதிரியான விஷயங்களை போஸ்ட் மாடர்னிஸ்ட் இது பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஒரு இடம் இருக்குது. ஆனால் அதையும் தாண்டி இப்படி எல்லாத்தையுமே டீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்டே இருந்தால் வெறும் ஒரு சஸ்பிஷனும் அந்த இடத்த ஃபில் பண்ணக்கூடிய கான்ஸ்பிரசி தியரிஸும் அந்த மாதிரியான ஒரு பட் இது எல்லாத்தையும் டிசைட் பண்ணி புரிஞ்சுக்கிற இடத்துல ஒரு தான் இருக்கேன் அறிவிஜி நினைச்சுக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு இல்லையா? அறிவிஜி தான் அவ்வளோத்தையும் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணக்கூடாது. ரீகன்ஸ்ட்ரக்டட் பிகம் தி சென்டர் ஆஃப் தி பவர் இல்லையா? அவங்க ஒரு பவர் சென்டரா மாறுவாங்க. அல்லது ஆமா யூனிவர்சிட்டி அந்த மாதிரி அகாடமி அப்படின்ற விஷயம் வந்து ஒரு பவர் சென்டரா மாறும்போது அது உருவாக்கக்கூடிய இது. அந்த போஸ்ட் மாடர்னிசத்துல மிகப்பெரிய பிரச்சனை, அல்லது அவங்க நீட்சே கொண்டு வச்சதுல பெரிய பிரச்சனை, டீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுவது வழியாக தாங்க ஒரு பவரை கிரியேட் பண்றோம் அல்லது பவரை எதிர்க்கிறோம், அவங்க ஒரு மாயை உருவாக்குனாங்க. ஆனா அரசாங்கம் திரும்பி ஒரு சத்தமா ஒரு மூச்சு விட்டாலே இந்த பவர் சீரவாயிடுங்கிறது வரலாற்றுல நிறுவப்பட்டது. அதோட போஸ்ட் மாடர்னிசத்துடைய அந்த கவர்ச்சி இல்லாம ஆயிடுச்சுன்னு தான் நான் நினைக்கிறேன். உண்மையான சேஞ்ச் எதுவுமே கொண்டு வர முடியாது அப்படின்றது அது அவங்களுக்கே தெரிஞ்சும் இருக்கு அப்படின்றது தான். அது நீட்சே இன்றைக்கு ரெலவெண்டா தான் இருக்கிறாரு. ஆனா அறிவுஜீவியின் முற்றாதிக்கங்கிற ஒரு கருத்து மேல அவநம்பிக்கையோட தொடர்ந்து அவரை படிக்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஒரு சஸ்பிஷனோட தான் அவரை படிக்கணும். நன்றி.